ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இது மிஷின் எம்ப்ராய்டரி, ஒரு ப்ரைடலுக்காக நம்ம தைக்கிறது. இதில் இப்போ ஃபஸ்ட்டு பேக் தட்டு எடுத்திருக்கோம். அதில் த்ரெட் பைப்பிங் வச்சுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறது காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இதில் வச்சுருவோம். பாருங்கள். இதில் பேக் தட்டில் நம்ம ஃபினிஷிங் நம்ம ஜக்கா போட்டிருப்போம். அதில் இருந்து அந்த த்ரெட் பைப்பிங் நேற்று நம்ம ஜாயின் பண்ணோம், தச்சோம் இல்லைங்களா, அதில் இப்போ இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் செய்துட்டு அடுத்து மெயினில் இருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் கட் பண்ணி இதுதான் நம்ம ப்ரைடலுக்கு எம்ப்ராய்டரி. ஆக்சுவலி இப்போது இதுக்கு மேலே அந்த கிளாத் வச்சு கரெக்டான ஷேப்பில் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, நம்ம பேக் தட்டு நெக் எவ்வளோ வச்சுருக்கோம், இறக்க வச்சுருக்கோன்றது இருக்கு இல்லைங்களா, அது கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். அதே சேம் ஒத்த குதிரை யூஸ் பண்ணி தான் போடணும். எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்க்கு மேக்ஸிமம் ஒர்க் வந்து ஒத்த குதிரையில் தான் இருக்கும். ஸோ ஒத்த குதிரையில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். நெருக்கம் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் வேணுமோ அந்த பாயிண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். நார்மல் குதிரையில் இது ஸ்டிச் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த குதிரையில் வேறு நார்மல் ஸ்டிச்சஸ்லாம் போடுறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அதேமாதிரி நேற்று எப்படி நம்ம த்ரெட் பைப்புக்கு நெருக்கமாக தையல் போட்டோமோ அதே மாதிரி அந்த த்ரெட் பைப்பிங் இருக்கிற இடத்துல எக்ஸாக்டாக நம்ம தையல் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். கீழே முதுகு இடுப்பு பகுதியையும் கழுத்து ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ரண்ட் அந்த லைனிங்கும் மெயின் பீஸும் நகர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம சென்டராக ஒரு ரஃபாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் கரெக்டாக வச்சு ஒரு சென்டரில் ஒரு தையல் போடுறோம். இப்போ அதே மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு ஒரு இதுக்காக போட்டிருப்பாங்க. அது ஒட்டி இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக மெதுவாக பொறுமையாக டேர்ன் பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணணும். இப்போது அதை பேலன்ஸ் இருக்க அந்த ரவுண்ட் நெக் இருக்குல்லையே, நெக்கை இப்போ தான் கட் பண்ணணும். எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடக்கூடாது. இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அதுவும் கட் பண்ணிடவே கூடாது. நெக் அப்படியே நம்ம லைனிங் மட்டும் கட் பண்ணி எம்ப்ராய்டரி மேன்கிட்ட கொடுத்தா அவர் அழகாக அதுக்கு மேட்சாக டிசைன் போட்டு கொடுத்துருவார். அந்த 1/4 இன்ச் கேப் விட்டு அவர் கரெக்டாக டிசைன் பண்ணிடுவார். அந்த டேர்னிங் இருக்கு இல்லையா, அந்த கேர்வில் எல்லாம் சின்னதாக தையலுக்கு முன்னாடி வரைக்கும் லைட் பாயிண்டில் வரைக்கும் சின்ன க்ராஸாக இது பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா அந்த நெக் டிசைன் பர்ஃபெக்டாக வந்துடும். இது வந்து ஃபுல்லாக பீட் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நம்ம சுற்றி தையல் போடுறது அந்த பீடுக்கெல்லாம் வெளியில் அவுட்டரில் ஸ்டிச்சிங் பண்ணுறோம். எம்ப்ராய்டரியாக இருந்ததுன்னா நெருக்கமாக பக்கத்துலேயே வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ இந்த த்ரெட் பைப்பிங் போட்டிருந்தோம் இல்லையா, அதை ஒட்டி ஒரு ஸ்டிச் மேல் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க, மேல் டிப் மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடுறோம். அதே மாதிரி மெயினை வந்து நம்ம ரஃப்பாக தான் கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதாவது லைனிங் துணியை தான் பர்ஃபெக்ட் அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருப்போம். லைனிங் மேலே இருக்கிற ஃப்ரண்ட் மெயின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ரஃப்பாக தான் கட் பண்ணியிருப்போம் இந்த தகுந்த மாதிரி. ஸோ அதை தைக்கிறதுக்காக லைனிங்கும் மெயினையும் அட்டாச் பண்ணி ஓவராலாக ஒரு ஸ்டிச் சுற்றி நம்ம போட்டுக்க போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸ் எல்லாம் பெண்களுக்காக போட போகிறேன். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலைங்கிறது எனக்கு தெரியும். நான் போடுறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக, நோட்டிஃபிகேஷன் வரக்காக அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ பேக் தட்டு இந்த எக்ஸ்ட்ரா பிசரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பிசரெல்லாம் கட் பண்ணி முடிச்சிடணும். கட் பண்ணிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து பேக் தட்டு. இந்த வீடியோவில் பேக் தட்டு எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் தட்டு எப்படி அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணுறது, அதேமாதிரி ஸ்லீவ் எப்படி இருக்குது, டிசைன்ஸ் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பெண்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பழகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்து போடுறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸர் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு ரெடியாகும். வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஃப்ரண்ட் தட்டை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. லைக் போட மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.